ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து ரெட்மி மொபைல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸையும் செப்பரேட் வீடியோவா பார்த்துருந்தோம். இந்த வீடியோவுக்கு முன்னால ரெட்மி மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸையும், டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸையும், ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸையும் பார்த்துருந்தோம். இன்னும் அந்த வீடியோவை நீங்க பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க ரெட்மி மொபைல்ல நோட்டிபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ல இருக்கக்கூடிய அருமையான ஃபியூச்சர்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க ரெட்மி மொபைல்ல செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி நோட்டிபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஃபர்ஸ்டா டிஸ்ப்ளே ஆகுறது லாக் ஸ்கிரீன். லாக் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த லாக் ஸ்கிரீனுக்குள்ள ஃபார்மேட் ஷோ நோட்டிபிகேஷன் அண்ட் கண்டென்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல டிஃபால்ட்டா ஷோ நோட்டிபிகேஷன் அண்ட் கண்டென்ட்ல எனேபிளா இருக்கும். இதோட யூஸ் என்னன்னா, உங்க மொபைல் லாக்ல இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிபிகேஷன் லாக் ஸ்கிரீன் மேலேயே டிஸ்ப்ளே ஆகும். நீங்க அன்லாக் பண்ணிட்டு அந்த மெசேஜை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லாக் ஸ்கிரீன் மேலேயே அந்த கண்டென்ட்டும் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க லாக் ஸ்கிரீன்லயே அந்த கண்டென்ட்டையும் நீங்க படிச்சுக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஷோ நோட்டிபிகேஷன் அண்ட் கண்டென்ட்டோட யூஸ். செகண்டா ஷோ நோட்டிபிகேஷன் பட் ஹைட் கண்டென்ட் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எந்த சோசியல் மீடியால இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கோ அந்த சோசியல் மீடியாவோட லோகோ வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்போட லோகோ வந்து உங்களுக்கு லாக் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். இது டெலகிராம்ல இருந்து வந்திருக்குன்னா டெலகிராமோட லோகோ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு லாக் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகாது. தேர்டா இருக்கிறது டோன்ட் ஷோ லாக் ஸ்கிரீன் நோட்டிபிகேஷன் அப்படின்னா, நீங்க அன்லாக் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா மட்டும்தான் எந்த சோசியல் மீடியால இருந்து மெசேஜ் வந்திருக்குதோ அந்த சோசியல் மீடியாவை நீங்க பார்த்துக்க முடியும். உங்க மொபைல் லாக்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்திருக்கிற நோட்டிபிகேஷன் லாக் ஸ்கிரீன்ல ஷோ ஆகாது. சரி, நம்ம இதுல மூணுல எதை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்க மொபைல நீங்க டேபிள் மேலேயோ இல்ல சார்ஜ் போட்டு போயிடுறீங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வருது, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் வருதுன்னா, உங்களை தவிர தேர்ட் பர்சனும் கூட லாக் ஸ்கிரீன்லயே உங்களுடைய நோட்டிபிகேஷனை பார்த்துக்க முடியும். ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஷோ நோட்டிபிகேஷன் அண்ட் கண்டென்ட்டை நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதனால ஷோ நோட்டிபிகேஷன் பட் ஹைட் கண்டென்ட்ங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. இல்லைனா டோன்ட் ஷோ லாக் ஸ்கிரீன் நோட்டிபிகேஷனை சூஸ் பண்ணிக்கங்க. தேர்டா இருக்கிற டோன்ட் ஷோ லாக் ஸ்கிரீன் நோட்டிபிகேஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் சேஃப். என்ன கேட்டீங்கன்னா, உங்களோட டீடைல்ஸ் எதுவுமே தெரியாது. நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் அன்லாக் பண்ணி போய் பார்த்தோம்னா தான் உங்களோட பர்சனலான சேட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதனால டோன்ட் ஷோ லாக் ஸ்கிரீன் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஆப் நோட்டிபிகேஷன். ஆப் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல எல்லாமே எனேபிள்லயே இருக்கும். எனேபிள்ல ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த அப்ளிகேஷன்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் லாக்ல இருக்கும் பொழுது அந்த நோட்டிபிகேஷனை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்ல இருந்து எனக்கு நோட்டிபிகேஷன் வருது, அதை உங்களுக்கு ஷோ பண்ணணுமா அப்படிங்கிறது எனேபிள் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் லாக்ல இருக்கும் பொழுது நோட்டிபிகேஷனா காமிக்காது. அது மாதிரி எது வேண்டாம் அப்படிங்கறதை இங்க நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் செட். இதுல ரெண்டு இருக்கும், MIUI அண்ட் ஆண்ட்ராய்டு இருக்கும். ஆண்ட்ராய்டை நீங்க சூஸ் பண்ணி டிஃபால்ட்டா இருக்கும். ஆண்ட்ராய்டை சூஸ் பண்ணீங்கன்னா இங்க மேல டாப்ல பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு பக்கத்துலயே எனக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்கிறது டிஸ்ப்ளே ஆகுது. பாருங்க, இதுல வந்து இந்த அப்ளிகேஷன்ல இருந்து எனக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஆனா எல்லாமே பிளாக் கலர்ல டிஸ்ப்ளே ஆகுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டுல இருந்து MIUI சூஸ் பண்ணிக்கங்க. மேல இருந்து நீங்க கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு லோகோவும் அந்த லோகோவோட ஸ்மால் சைஸ் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஆண்ட்ராய்டில் வச்சிருந்தீங்கன்னா பிளாக் கலர் டிஸ்ப்ளே ஆகும். பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த லோகோவே ஸ்மால் சைஸில் கலரில் டிஸ்ப்ளே ஆகும். அதனால இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேட் எது வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இது ரெண்டு இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டிய ஒன்று. அதனால இப்ப பாத்துங்க, கண்ட்ரோல் சென்டர்ங்கிறது என்னன்னா, நீங்க மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிறது. அதாவது நீங்க இந்த மொபைல் டேட்டா ஆன் பண்றது, ப்ளூடூத், வைஃபை, ஸோ ஃபிளாஷ் லைட், ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, ஏரோப்ளேன் மோட் போடுறது, இதைத்தான் நம்ம கண்ட்ரோல் சென்டர்னு சொல்றோம். ஸோ இப்போ டிஃபால்ட்டா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓல்டு வெர்ஷன்ல இருக்கும். இதே இது ஐபோன் மாடல்ல உங்களுடைய கண்ட்ரோல் சென்டரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, செகண்டா இருக்கிற நியூ வெர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்ப மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நியூ வெர்ஷன்ல டிஸ்ப்ளே ஆகும். அதாவது உங்களுக்கு ஐபோன் டைப்ல கண்ட்ரோல் சென்டர் டிஸ்ப்ளே ஆகும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ஸோ செகண்டா இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஐட்டம் shown on the lock screen after swiping down கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் சேவ்ட் எனேபிள் இருக்கும், கண்ட்ரோல் சென்டர் எனேபிள் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் சென்டர் எனேபிளா இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா உங்க மொபைலை லாக் பண்ணதுக்கு அப்புறமா லாக்லயே வச்சுட்டு மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் டிஸ்ப்ளே ஆகும். இந்த லாக் ஸ்கிரீன்ல நம்ம இந்த கண்ட்ரோல் சென்டர் டிஸ்ப்ளே ஆகிறதுனால நம்மளுக்கு சில யூஸ் இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா நீங்க உங்க மொபைலை சார்ஜ் போட்டோ இல்ல டேபிள்ல வச்சுட்டோ போயிடுறீங்க. அந்த டைம் உங்க மொபைல்ல லாக்ல இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல் சென்டர் டிஸ்ப்ளே ஆகும். அதுல உங்க மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி அவங்களுடைய மொபைல்ல உங்களுடைய மொபைல் டேட்டாவை ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணிட்டு உங்க மொபைல் டேட்டாவை அவங்க யூஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டர் லாக் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகாம இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு குறைபாடுகளை எல்லாம் நம்ம தவிர்த்துக்க முடியும். ஸோ இந்த லாக் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகக்கூடாதுன்னா இந்த ஐட்டம் shown on the lock screen after swiping down குள்ள நோட்டிஃபிகேஷன் சேடை டிசேபிள் பண்ணிக்கங்க, கண்ட்ரோல் சென்டரை டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிட்டு கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைலுக்குள்ள போய்க்கிங்க. ஸ்டைலுக்குள்ள போயிட்டு நியூ வெர்ஷன்ல டிஸ்ப்ளே ஆகக்கூடிய அந்த கண்ட்ரோல் சென்டரை ஓல்டு வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓல்டு வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இனி நீங்க லாக் பண்ணிட்டு மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் டிஸ்ப்ளே ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார்க்குள்ள ஒரு 6 to 7 ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.